அந்த ரத்தம் சந்தோஷமான செய்தி அறிவிக்கிறது, நன்மையானதை அறிவிக்கிறது. ஆபேலின் ரத்தம் அதை அறிவிக்க முடியல, அப்படி அறிவிக்க முடியல. ஆபேலின் ரத்தம் அன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நோக்கி கூப்பிட்டு தான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை நீ பூமியில் செஞ்சு இருக்கிற அந்த ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்றார். சந்தோஷமான காரியமா? சந்தோஷமாக கூப்பிட்டுச்சா? கிடையாது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் சந்தோஷமான ஒரு செய்தி அறிவிக்கிற ரத்தமாக இருக்கிறது. அந்த சந்தோஷமான செய்தி என்ன? குற்றவாளியை நோக்கி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ இரக்கம் பெற்றிருக்கிறா என்று அது சொல்லுகிறது. இப்போ நல்லா கவனிங்க. ஆகவே கிறிஸ்தவ பிரசங்கம் அதை பிரதிபலிக்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணுறது அந்த சத்தம், அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தம் என்ன சொல்லுகிறதோ, அந்த ரத்தத்தின் சத்தம் என்ன சொல்லுகிறதோ, அது நன்மையானவை பேசுகிறது இல்லையா? அப்போ நானும் நன்மையானவைகளை பேசுகிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே தான் நான் உங்களை திட்டி தீர்க்கிறதுக்காக பிரசங்காராகல. ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டீங்களா? உங்களை திட்டி தீர்க்கிறதுக்காக நான் பிரசங்காராகல. உங்களை வருந்தி அழைத்து இந்த ஆண்டவரிடத்தில் வாருங்கள் என்று தைரியம் ஊட்டுவதற்காக பிரசங்காரா இருக்கிறேன். தூர விலகி ஓடிக்கொண்டிருக்கிறவனை பார்த்து, பயந்து கொண்டிருக்கிறவனை பார்த்து, குற்றவாளி என்று நம்பிக்கொண்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறவனை பார்த்து கிட்ட வாழ்ந்து அழைக்கிறவனாய் இருக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, நீ போற வழியிலேயே போயிட்டு கர்த்தர் ஒன்னு அடிச்சாருன்னா தெரியும் உனக்கு. அடிச்சாருன்னா நீ தாங்க மாட்டேன். இவர் என்ன பெரிய யோகியமா? இவர் அடிச்சாருன்னா இவர் தாங்க மாட்டார். அவரவரை அடிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கரெக்டாக அடிச்சாருன்னா உயிரோடவே இருக்க முடியாது. நம்ம யாரும் பிரசங்க இருக்க முடியாது, ஜனங்களும் இருக்க முடியாது. சர்ச்சை காலி ஆகிடும். அடுத்த நாள் கர்த்தருடைய கிருபை அதான் சொல்லிடுது இல்லையா? புலம்பல்ல சொல்லி இருக்குது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. எல்லாமே கிருபையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கிருபையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால பிரசங்கமும் கிருபையின் பிரசங்கமா இருக்கணும். ஹலோ, மலாடி வாரத்தில் இருக்கிறோம், ஐயோ நிறுத்த சொல்லு பாரு பிரசங்கத்தை எனக்கு சொல்லக்கூடாது. இது கிருபையின் பிரசங்கமா இருக்கணும், பயங்காட்டுற பிரசங்கமா இருக்கக்கூடாது. பழி வாங்குகிறவர் வருகிறார் அப்படின்னு சொல்ற பிரசங்கமா இருக்கக்கூடாது. உன்னை அடிப்பார், நொறுக்குவார், கை எடுத்துருவார், கால் எடுத்துருவார், ஊதி போடுவார், நிர்மூலமாக்குவார். கிறிஸ்தவ பிரசங்கம் இல்லைங்க. ஏன்னா அந்த ரத்தம் பேசுகிற நன்மையான காரியங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். இது வேற ஏதாவது பேசுகிற பிரசங்கம் அந்நிய வார்த்தைகள், அது வேற ஏதோ ஒரு பிளானட்ல இருந்து வருது, வேற எங்க இருந்தோ வருது. நல்ல சத்தம் இல்லை அது. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரசங்கியாருடைய சத்தமும் இந்த மேலானவைகளை அல்லது நன்மையானவைகளை பேசுகிற